பயணம் விருதுக்கு இதோ வந்திருக்கிறார் திரு வீரமுத்துவேல், சந்திராயன் திட்ட இயக்குனர். வணக்கம் சார். ஒரு விருது அப்படிங்கிறது ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, சமூக பணியாக இருந்தாலும் சரி, விருது பெறும்போது அது எந்த விதமான ஒரு உத்வேகத்தை ஒரு மனிதனுக்கு கொடுக்கும்? அது ஒரு டெஃபினட்டாக மோட்டிவேட் பண்ணும். நமக்கு இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோன்ற ஒரு ஜீல் நமக்குள்ளே வரும். ஸோ நம்ம நிறைய இன்னும் நமக்கு கடமைகள் இருக்குது. இது ஒரு என்தூசியாசமாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, இது எனக்கு மட்டும் கிடையாது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்ப்பாங்க, அவங்களும் வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இட்ஸ் அ வெரி யூஸ்ஃபுல் பிளாட்ஃபார்ம். ஸோ தட் எல்லாமே அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு என்தூசியாசம் இதை கிரியேட் பண்ணும். ஒரு இலக்கு, ஒரு கனவு, இந்த மாதிரியான ஒரு நீண்ட பயணத்தில் ஒரு விருது அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு உத்வேகம் கொடுக்கும், மிகப்பெரிய ஒரு ஊக்க மருந்தாகவும் இருக்கும்னு எடுத்துக்கலாம். டெஃபினட்டாக, அப்சல்யூட்லி. நீங்கள் வந்து ஒரு தமிழ் வழியில் படித்த ஒரு மாணவர், இவ்வளவு பெரிய ஒரு உயரத்துக்கு நீங்கள் வருவதற்கான காரணம் அப்படிங்கிறது என்ன, விடாமுயற்சி மட்டும்தானா? கொடுக்குற ஒர்க்கை வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும், யூனிக்னஸ் இருக்கும். அதை நம்ம வந்து அப்ளை பண்ணணும், க்ரியேட்டிவாக இருக்கணும். அண்ட் ஆல் த மோர் இம்பார்ட்டன்ட் நமக்கு டிசிப்ளின் அண்ட் கமிட்மெண்ட், கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும். சந்திரயான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்து உங்களை வந்து ஒரு அடையாளப்படுத்தி இந்திய அளவில், உலக அளவில் ஒரு தனித்துவத்தை, ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் பெற்றுட்டீங்க. அடுத்த இலக்கு, அடுத்த ஒரு திட்டம் என்ன இருக்கு? நிறைய இருக்குது நமக்கு. இப்போ ஏகப்பட்ட நம்மளது எப்பயுமே வந்து இட்ஸ் நாட் ஓன்லி ஒரு இன்டர்பிளானட்டரி மிஷன்ஸ் மாதிரி கிடையாது, நிறைய அப்ளிகேஷன் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ நமக்குன்னு ஒரு ரோட் மேப் இருக்குது எல்லா ஃபீல்ட்லையும், லைக் ரிமோட் சென்சிங்கில், கம்யூனிகேஷனில், அதே மாதிரி இன்டர்பிளானட்டரி மிஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய ரோட் மேப்ஸ் இருக்குது. உங்களுடைய பயணம் வெற்றி பெற நியூஸ் 18 சார்பாக வாழ்த்துக்கள் சார்.